வெல்கம் டு பிஎஸ்கேஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பிஎஸ்கேஸ் கிச்சனில் கருப்பட்டி பணியாரம், கார பணியாரம் ரெண்டு எப்படி செய்யணுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் அந்த பணியாரம் மாவு வந்து எப்படி ரெடி பண்ணேன்னு முதல்ல சொல்லிடுறேன். 1 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த பச்சரிசி வந்து மாவு பச்சரிசி நான் எடுத்திருக்கேன். அப்புறம் 1 டம்ளர் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். 1/4 டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். 2லேருந்து 2.5 வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் ஒன்றா ஊற போட்டு வச்சுருக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஊற போட்டு 3.5 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் ஊற போட்டு நல்ல மையாக அரைச்சி வச்சுக்கணும். நான் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கேன். அரைச்சி அதில் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து 8 மணி நேரம் அது வந்து நல்லா புளிக்க விடணும். அப்போ தான் பணியாரம் நல்லாயிருக்கும். மாவு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். ஏன்னா நான் இதில் பாதி கார பணியாரத்துக்கும் பாதி கருப்பட்டி பணியாரத்துக்கும் எடுக்க போகிறேன். கருப்பட்டி வந்து அந்த பாகு எடுத்து ஊற்றும் போது அது இன்னும் கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும். அப்போ மாவு ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது. அதனால் நீங்கள் பார்த்து பக்குவமாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ முதல்ல கருப்பட்டி பணியாரம் எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். நான் இன்றைக்கி அந்த மாவுலேருந்து பாதி மாவு எடுத்து வச்சுருக்கேன். கருப்பட்டி பணியாரத்துக்கு பாதி கார பணியாரத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாதி எடுத்ததுனால 1 டம்ளர் அளவுக்கு கருப்பட்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாவுக்கு 1 டம்ளர் கருப்பட்டி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து வெல்லம் போட்டு செய்கிறத விட கருப்பட்டி போட்டு செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போது இது பாகு எடுத்துடலாம். இந்த 1 டம்ளர் கருப்பட்டியை ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. பாகாக எடுக்கணுன்ட்டு வேண்டாம், கரைஞ்சா போதும். கரைஞ்ச உடனே நம்ம அந்த மாவில் இந்த தண்ணியை இருத்து ஊற்றிடணும். அதனால் ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்கன்னா மாவு தண்ணி ஆயிரும். அதனால் பார்த்து நம்ம ஊற்றிக்கிடணும். இப்போ கருப்பட்டி கொஞ்சம் நல்லா கரைஞ்சிட்டு இன்னும் 1-2 சின்ன சின்ன பீஸ் மட்டும் கிடக்குது. அதுவும் நல்லா கரைஞ்சிக்கிடட்டும். கரைஞ்ச உடனே நம்ம இதை ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு மாவில் கலந்து விடணும். கருப்பட்டி நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றுனதுனால இப்படி இருக்குது. இதை வந்து ஆற வச்சுட்டு அப்புறம் அந்த மாவில் வடிகட்டி வச்சு இருத்துறணும். இதில் மண் தூசி ஏதாவது இருந்ததுன்னா வந்துடும். இப்போ நம்ம ஆற வச்சிடலாம். அந்த கருப்பட்டி பாகு எடுத்தோம் இல்லையா, அதை ஆற வச்சுருக்கேன். இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சோண்டு தேங்காய், ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் பூ வந்து உங்கள் விருப்பம்தான். சேர்க்கன்னா சேர்க்கலாம், இல்லாட்டி வேண்டாம். இந்த தேங்காய் பூவுக்கு பதிலாக குட்டி குட்டியாக தேங்காய் நறுக்கி குட்டி பல்லாக சின்ன சின்ன பல்லாக நறுக்கி போட்டிங்கன்னாலும் நல்லாயிருக்கும். இப்போ ஆறிடுச்சு அந்த பாகு. இப்போ வந்து இந்த மாவில் அதை வடிகட்டி வச்சு இருத்துடுறேன். அந்த மாவை நல்லா கலந்து விட்டுடலாம். நான் இன்றைக்கி ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். பணியாரக்கல், நான்ஸ்டிக் பணியாரக்கல் என்கிட்ட இருக்குது. அதை நான் ஸ்டவ்வில் இப்போ வச்சுருக்கேன். இது காஞ்ச உடனே இதில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குழியில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடலாம். நல்லெண்ணெய் ஊற்றி சுடுங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ காஞ்சிருச்சு. நான்ஸ்டிக்குங்கிறதுனால கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போதும். இப்போது ஒவ்வொரு குழியிலையா கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து ஊற்றிடலாம். இந்த மாவு நீங்கள் ஊற்றும்போது ஃபுல்லாக குழி நிரம்பி ஊற்றணுன்ட்டு இல்லை, 3/4 குழி ஊற்றினா போதும். ஏன்னா அதுக்கப்புறம் வேகும்போது அந்த பணியாரம் வந்து நல்லா உப்பி வரும். அப்போ அது கரெக்டாக வந்துடும். இதை வந்து ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போது மூடி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், அப்படியே திருப்பி போட்டுடலாம். நல்லா அழகாக வெந்துருச்சு, ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு பணியாரம்.
கருப்பட்டி பணியாரம் இப்போ ரெடியாக இருக்குது. அடுத்தது நம்ம கார பணியாரம் எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். இப்போ கார பணியாரத்துக்கு நான் வந்து ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை தாளித்து அந்த மாவில் ஊற்றிடலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சோன்னே இந்த வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்றேன். கொஞ்சம் வெங்காயம் பொன்னிறமாக ஆகட்டும். இப்போ லைட்டாக ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து இந்த கார பணியாரத்துக்குள்ள மாவில் தட்டிடுறேன். இப்போ இந்த மாவை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ அந்த பணியாரக்கல்ல திருப்பி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான்ஸ்டிக் பேனுங்கிறதுனால கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ இனிப்பு பணியாரத்துக்கு ஊற்றின மாதிரியே மாவை ஒவ்வொரு குழியிலையாக ஊற்றிடுறேன். இப்போ இதை ஒவ்வொன்றா திருப்பி போட்டுடலாம். இந்த நான்ஸ்டிக் பேனோட ஒரு பணியாரம் அந்த சுடுறதுக்கு அந்த குச்சி கொடுப்பாங்க. அது வந்து என்கிட்ட இல்லை. அதனால் நான் இந்த கரண்டி வச்சு திருப்பி விடுறேன். அதுனா திருப்புறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பணியாரம் வெந்துருச்சு, நான் எடுத்துடுறேன். காரப்பணியாரம் ரெடியாக இருக்குது. இந்த காரப்பணியாரத்துக்கு வந்து நீங்கள் கார சட்னி வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி கார சட்னி செஞ்சுருக்கேன். இனிப்பு பணியாரமும் ரெடியாக இருக்குது. இந்த கருப்பட்டி பணியாரத்துக்கு வந்து நான் 1 டம்ளர் கருப்பட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் கூட சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துன்னா பிஎஸ்கேஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.